வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கா போடுங்க. என்னோட பிரீமியம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ண நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. சார் முதல்ல பாத்துங்க, அது யூடியூப் சம்பந்தப்பட்டது. யூடியூப்குள்ள போனீங்கன்னா என்னோட பிரைவேட் பேருடைய மெம்பர்ஷிப்குள்ள இருக்கும். மெம்பர்ஷிப்னு ஆப்ஷன் இருக்கும். அப்படி மெம்பர்ஷிப் ஆப்ஷன் கிடைக்கல. மெம்பர்ஷிப்போட வீடியோக்கு கீழே வீடியோ கிளிக் பண்ணுங்க. அது கீழே ஜாயின் பட்டன் வரும். நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணா லைவ் ஜாயின் பண்ணுங்க. லைவ்னு ஆப்ஷன் இருக்கும். இல்ல டைமண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு காட்டும். இல்ல சில்வர்னு காட்டும். நீங்க அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஸ்ட்ராட்டஜியா லர்னிங்காக எடுத்துக்கலாம். ஓகே, லைவ்ல பட்டம் ஆஃப்டர்நூன் 1 o'clock என்னுடைய லைவ் வரும். அதுல நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும். ஓகே சார், இன்னைக்கும் கிரீன் தான். இன்னைக்கும் தமாக்கா தான். இன்னைக்கு 3000 rupees ஒன்லி, அதுவும் 65,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு. நேற்று எடுத்த ப்ராஃபிட்டை நான் விட்ரால் பண்ணிடுவேன். டெய்லிக்கான ப்ராஃபிட்ஸை நான் விட்ரால் பண்ணி என்னுடைய நல்ல விஷயத்துக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். என்னோட பெஸ்டான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, நான் எந்த விஷயத்தையும் மல்டிபிள் பண்ணணும், பெரிய க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சிறுதுளி பெருவெள்ளம். என்னோட ப்ராஃபிட்ஸை சின்னதாக நான் லாக் பண்ணி நான் ஸ்டாக்ல நல்லபடியான ஸ்டாக்ல எல்லாம் நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா மெயினா பெண்கள் அணியக்கூடிய அணிகலம், அது நீங்க தெரியும். நான் என்ன பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதுல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம டெய்லி எடுக்கிற ப்ராஃபிட் அது உங்களுக்கு பேக்கப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க உங்க ஆசையை அதிகப்படுத்த மாட்டீங்க, குவாலிட்டிஸ் அதிகப்படுத்த மாட்டீங்க, உங்களை அதை மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க, சைக்காலஜி உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகாது. ஒரே ஒரு அழகான ஒரு கேபிட்டல்ல எவ்வளவு ஸ்ட்ரைக் பிரைஸ் போதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க குவாலிட்டிஸ் போட்டு நீங்க முன்னேற்றி போயிட்டே இருக்கலாம். எப்பவுமே ஆசை என்பது மனிதனை அழித்து விடும். இதுதான் மிகப்பெரிய விஷயம். எவ்வளவு கேபிட்டல் அதிகமாகுதோ அவ்வளவு குவாலிட்டிஸ் அதிகமாக போடலாம், நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம்னு உங்க மனசு அலைப்பாயும். இதை கட்டுப்படுத்துங்க. அதனால ஒரே வகையான ஒரு கேபிட்டல் வச்சுங்க. அதுல இருக்கக்கூடிய டெய்லி இன்கம் எடுத்துருங்க. லாசஸ் ஆனாலையும் அந்த சின்ன ஒரு லாசஸ்ல கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ட்ரேடிங்காக வெயிட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. லைவ் ட்ரேட்ல இப்படி தான் நான் லர்னிங் பண்றேன். இன்னைக்கு நான் கரெக்டான பின் பாயிண்ட்ல நான் லர்னிங் எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கேன், எந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ணிருக்கேன். ஓகே, நல்ல ஸ்லோவா ஸ்டடியா பாருங்க. ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறதுல எதுவும் கிடையாது. எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துட்டு நீங்க ஸ்பீட் பண்ணி பார்க்கறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ப்ராஃபிட் எடுத்தா எனக்கு அதை வச்சு நீங்க லர்னிங் யூஸ் பண்ணி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயங்களை இது எடுத்துக்கங்க சார். இது கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதை நீங்க பாக்குறதுக்கும் நன்றி சொல்லிக்கங்க. இல்லைன்னா தேங்க்யூ சொல்லுங்க. மனசார தேங்க்யூ அண்ட் சாரி. நான் தான் நேற்று நிறைய பேருக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஓகேலா, ஏன்னா நான் செய்யாத தப்புக்கு நான் ஒத்துக்க முடியாது. யாசா செய்யாத தப்புக்கு ஒத்துக்குவாங்க, ஆனால் செய்யாத தப்புக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் சில பேருக்கு மனசுக்கு காயப்பட்டுருச்சுன்னா மனசார ஓகே சாரி ரைட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க, பரவாயில்ல. நல்ல குருவுக்கான அர்த்தம் சில பேருடைய குறைகளை சுட்டி காட்டுவது. அந்த குறையை நான் சுட்டி காட்டினேன். இந்த மாதிரி நெகட்டிவா இருக்காதீங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் சொன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்றதுனா என் சேனலுக்குள்ள நீங்க வரணும்னு அவசியமே கிடையாது. நிறைய சேனலுக்குள்ள என்ன சின்ன சேனல் ஒன்லி 9K சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். இதுக்குள்ள நீங்க உங்களுடைய டெக்ஸோ, உங்களுடைய பேட் டெக்ஸோ, நல்ல வியூவர்ஸ் இருக்காங்க, அன்பான வியூவர்ஸ், என்னுடைய ரொம்ப லவ் பண்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு போய் சேரட்டும் வீடியோ. உங்களை மாதிரி ஆட்களுக்கு போய் சேரணும்னு அவசியமே இல்லை. நீங்க இதுல கமெண்ட் பண்ணணும் முதல்ல அவசியமே இல்லை. மல்டிபிள் அக்கௌண்ட்ல ஒருத்தர் 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்காரு. யூடியூப் சேனல்ல இருந்து மற்றவங்க வச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க, என்ன பிரோஜனம் சொல்லுங்களேன்? எதுவும் பிரோஜனம் கிடையாது. ஒருத்தனை அழிக்க நினைத்தால் வளர்ந்து கொண்டே போவீர்கள். ஒரு மரமாகப்பட்டது வெட்ட வெட்ட துளுத்து கொண்டே இருக்கும். இதை முதல்ல நினைச்சுக்கோங்க. நீங்க அழிச்சிட்டு தான் நினைக்கிறீங்க, அதை விட வேகமா வளரும். அதை முதல்ல நினைச்சுங்க. யார் ஒருத்தரை அழிக்க நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய அழிவு அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இன்னைக்கா திருத்திங்க. நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான்றத முதல்ல அந்த பயபக்தியோடு இருக்கட்டும். ஒருத்தரை குறை சொல்லியோ, ஒருத்தரை அடிப்படியோ வைக்கவோ, இல்ல ஒருத்தரை கீழே தள்ளணும்னு காலத்து வாரி கீழே தள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலையோ, அன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு குழி வெட்டி இருக்கான் உங்களுக்கே தெரியாம நீங்க திரும்பி பார்க்கும்போது விழுந்துருவீங்க. புரியுதுங்களா? எப்பயும் மற்றவங்களை குழி வெட்டாதீங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளவு குழி வெட்டியிருக்கான்னு முதல்ல பாருங்க. எந்த எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கட்டும், ஆனஸ்டா இருக்கட்டும். ஏன்னா தவறு செய்யாத தப்புக்கு ஒத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாரி எவ்ரி ஒன். நான் சொல்றேன், இதெல்லாம் தப்பா பேசுனா சாரி. ஓகே, என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டு சார். இதுதான் என்னுடைய இயல்பு. ஓகே, நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை சேனல்ல இருந்து நீங்க வெளியே போனாலும் சரி, ஐ டோன்ட் நோ. ஒரே ஒரு 10 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஆனஸ்டான விஷயத்தை நான் கொடுக்கணும் தான் விருப்பப்படுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹாய் கைஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். இன்னைக்கு நிஃப்டி 50 ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்திருக்கேன். நிஃப்டி 50 ஒரு கேப் உருவாயிட்டு அங்க இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நேத்து தப்பா என்ன பத்தி நினைச்சவங்களுக்கு மட்டும் தான் நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டேன். உங்களுக்கு எதனா தப்பா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் சாரி கேட்கிறேன். ஆனஸ்டா சாரி கேட்கிறேன்.
ரைட்டுங்களா? உங்க மனசு எதுனா புண் போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சாரி கேட்கிறேன். ஏன்னா உண்மையை நம்ம செய்யாத தப்ப செஞ்சோன்னு சொன்னா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? யார் ஒத்துக்குவாங்க? அதனாலதான் நான் சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சாரி கேட்கிறேன். உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே? இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்திருக்கோம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம், மல்டிபிள் சார்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சார்ட், ஆப்ஷன் செயின், 24,550 கால் ஆப்ஷன், 24,500 புட் ஆப்ஷன். இது ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இது மேல கேப் டவுன், கேப் பாயிண்ட் மேல ஒரு கிராஸ் டவுன் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் எந்த பிரைஸ் போயிட்டு இருக்குன்னு முதல்ல பார்த்துவோம். ஓகே, மொபைல்ல எல்லாம் ஈஸியா நீங்க மார்னிங் செக் பண்ணணும்னா மொபைல்ல டைப் பண்ணுங்க 24,550 கால் ஆப்ஷன் 127 rupees போயிட்டு இருக்கு. அது ஒன் லாட் சைஸ் பொறுத்தவரைக்கும் 10,332 ரூபா போயிட்டு இருக்கு ஒன் லாட் சைஸ். ஓகே, குவான்டிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். நம்ம குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 500 quantities, 525 quantities. இதுல நான் யூஸ் பண்ணிருக்க கேபிட்டல் பொறுத்தவரைக்கும் 79,000 தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 78 to 79,000, ரைட்? அதே மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம திரும்பி ஆட் பண்ணிப்போம். 525 quantities. இது குவான்டிட்டிஸ், இது வந்து குவான்டிட்டிஸ் கன்ல. இது லாட் சைஸ் கிடையாது. லாட் சைஸ்னா 75 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ் இல்லைன்னா கிடையாது. இது குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இனிமேல் நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பரவாயில்ல, என்னோட தப்பு தான். இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைச்சது மிகப்பெரிய தப்பு. சாரி. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். அதான் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள் எல்லாம் நம்ம கையை பிடிச்சிட்டு இதுதான் செய்யுங்க, இதுதான் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சமாவது நம்ம எஃபெக்ட் போடுவோம். பரவாயில்ல, நான் கத்துக்குவேன். ஒரு சிறந்த குருவுக்கான விஷயங்கள் வந்து தெரியாதவங்க கற்றுக் கொடுக்கணும். ரைட், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் 140 லெவல்ல போயிட்டு இருக்கு. கால் ஆப்ஷனுடைய பிரீமியம், ரைட்? கால் ஆப்ஷனோட பிரீமியம் 140 லெவல்ல போயிட்டு இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இது இந்த லோவர் டவுன் பிரேக் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்கு. ஆனா இது வெல் சப்போர்ட்டிங் ஏரியா, இது வெல் சப்போர்ட் ஏரியா. அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 144க்கு மேல நான் கால் சைடுக்கான ஆப்போசிட்டி பார்க்கிறேன். ஓகே, 143 நான் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். கால் சைடுக்கான என்ட்ரி 525 குவான்டிட்டிஸ் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிருக்க கேபிட்டல் 70,000 கூட கிடையாது. ஓகே, ரைட். நான் மல்டிபிளா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் லெவல்ல ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணிருக்கு. அது இல்லாம இது ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன். ஒரு பேரிஷ் கேண்டல் வந்திருக்குன்னா இங்க ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகி தான் மார்க்கெட் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல டவுன் ஃபால் பண்ற மாதிரி பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் ஒரு சின்னதா அப் அண்ட் மூவ்மெண்ட் பண்ணலாம். இல்ல கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய பேரிஷ் கேண்டல் 3 மினிட்ஸ் கேண்டல் போட்டிருக்கு. இப்போ மார்க்கெட் பெரும்பாலும் பார்க்கும்போது பெரிய அளவு ட்ரெண்டிங் இருக்குமா அப்படின்றது சந்தேகமா இருக்கு. இந்த லோ டவுனை பிரேக் டவுன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பேரிஷ் கேண்டல். இல்லைன்னா இந்த ஹை லெவல்ல போவான், திருப்பி லோ லெவல்ல வருவான், ஹை லெவல் போவான், லோ லெவல் வருவான். அப்படியே மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்ல இருக்கு. அதனால இங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. லோ டவுன் பிரேக் பண்ணமா இல்ல ஆகும். ஏன்னா சப்போர்ட்டிங் லெவல் 24,550 லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டிங் லெவல் ரைடர்ஸ் ஏரியாவில். அதனால சின்ன ஒரு மூவ்மெண்ட்டுக்காக நான் கால் சைடுக்கான என்ட்ரி கொடுத்துருக்கேன். லிமிட்டோட ரிலீஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு ஃபுல் பேக் கொடுக்கணும். கண்டினியூ ஃபால் ஆகாது, ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இந்த பேரிஷ் கேண்டலுடைய ஃபார்மேஷன் பொறுத்தவரையும் இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். இந்த லோ டவுனை பிரேக் பண்ணும்.
இந்த இடத்துல ஒரு அப் மூவ்மெண்ட்டும் பண்ணணும். லைவ்ல உங்களுக்கு லைவ் ப்ரெடிக்ஷன் அது இல்லாம லைவ்ல அடுத்த கேண்டல் என்ன செய்ய போகுது, எந்த கேண்டல் பண்ணா நம்ம லைவ் மார்க்கெட்ல எது நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்ற கால் சைடுக்கான மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. 141 142 போயிட்டு இருக்கு. நம்ம 143 லிமிட் அவுட் நான் பேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இங்க இருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். நீ கன்சிடரேஷன் மார்க் கூட இருக்கலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ் புக் பண்ணாம போகுது. ஏன்னா நேற்று நல்லா ட்ரெண்ட் கொடுத்துட்டான். அதனால இன்னைக்கு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஹோப் வைக்க வேண்டாம். நேற்று எடுத்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா சார்? 77,000 வச்சு 2,80,000 எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமான்றதா கற்பனை. ரைட்டுங்களா? அதெல்லாம் ரேர் மூமெண்டம். அதனால நேற்று நம்ம கேட்ச் பண்ணோம் ஆஃப் லைவ் ஸ்கேல்பிங்ல யாராவது இருந்தாலும் ஆஃப் பண்ணல. அவங்க சரியா நேற்று லைஃபே அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணி 2 rupees பிரீமியம் 240 rupees வரை போச்சு. இப்ப பாருங்க அகைன் இன்னொரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. அகைன் இன்னொரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. லைவ் பொசிஷன் இந்த லோ டவுனை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா இது கண்டினியூ ஃபால் ஆகும். இல்லைன்னா இங்க ஒரு மூவ்மெண்டம் கால் சைடுக்கான மூவ்மெண்டம் வரும். இது ஓகே என்ட்ரி ஆயிடுச்சா? என்ட்ரி ஆகலையா? என்ட்ரி ஆகல சார். என்ட்ரி ஆகல. எனக்கு லிமிட் ஆர்டர் பிளேஸ் ஆகல. போயிடுச்சு பாருங்க. என்னுடைய ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு சார். என்னுடைய ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இங்கே நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். நோ ப்ராப்ளம்ஸ். ஓகே, மார்க்கெட் ஆர்டர்ல நம்ம பை பண்ணோம். நான் என்ட்ரி பாருங்க 43ல போட்டு இருந்தேன். 49 50 வரையும் போயிடுச்சு. எனக்கு லிமிட் ஆர்டர் ஸ்லீப்பேஜ் ஆயிடுச்சு. ஓகே, 200 பிளஸ் வந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரையுமா ரியாக்ட் ஆகணும். 500 அட்லீஸ்ட் ஒரு 1000 2000 வரையும் ப்ராஃபிட் வந்தா நான் எக்ஸிட் ஆயிடுறேன். ரைட், ஓகேங்களா? இதனுடைய 66 லெவல் பாருங்க. என்ட்ரி கொடுத்ததுல இருந்து 2000 ரூபீஸ் 1500 ரூபீஸ் வரை லாஸ் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். புட் சைடுக்கான ப்ரீமியம் இந்த லோ டவுனை அடிக்கணும். 79 அடிக்கணும். என்னுடைய எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 139ல என்னுடைய எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 139 எனக்கு ப்ராஃபிட்ஸ் வந்தா அட்லீஸ்ட் 2000 ரூபீஸ் ஆவது ப்ராஃபிட் வரும். நான் 43ல லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணேன். எனக்கு ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு என்ட்ரி ஆகல. நான் சொன்ன மாதிரி லைவ் மார்க்கெட்டிங்கிறது கால் சைடுல பிரீமியம் மூவ்மெண்டம் ஆகும். டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. அது இல்லாம பிரைஸ் செக்ஷன் பிரகாரம் பார்க்கும்போது இது ஒரு புல்லிஷ் ஏரியா அப்படின்னு சொல்லி 1000 ரூபீஸ்க்கு மேல ப்ராஃபிட் போயிருக்கு சார். 1000 ரூபீஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லெவல டச் பண்ணலாம். 1400. ஓகே, நான் எஸ்எல் கேன்சல் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ரைட், எஸ்எல் கேன்சல் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அட்லீஸ்ட் 2000 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்து நான் எக்ஸிட் ஆயிடும். இந்த புட்டுக்கான பிரீமியம் இந்த லோ டவுனை பிரேக் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு 2000க்கு மேல ப்ராஃபிட்ஸ் வரும். நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன் சார். எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன். புட்டுக்கான பிரீமியம் பர்ஃபெக்ட்டா கீழே விழுந்துட்டு இருக்கா பாருங்க. 2500 ரூபீஸ் 2500 ரூபீஸ். ஓகே, கமான் ஒன் ஸ்பைக் 2500 ரூபீஸ் உங்களுக்கு இன்கம் காட்டுச்சு. திரும்ப 900 காட்டிட்டு இருக்கு. 1200 ஒன் கேண்டல் இந்த லோ டவுனை பிரேக் பண்ணும். இந்த லோவை பிரேக் பண்ணி ஆகணும். அதுதான் விஷயம். இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஹைல இந்த அளவுக்கு போய் ஆகும். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணும். 2000 ரூபீஸ் ப்ராஃபிட் காட்டிட்டு கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். 600 1000 கமான் ஒன் ஸ்பைக் ஒன்லி ஒன் ஸ்பைக் 1800 சூப்பர் 2000 ரூபீஸ் ப்ராஃபிட். நம்ம சொன்ன மாதிரி புட்டுக்கான பிரீமியம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கா. 3000 ரூபீஸ் ஆகுது. நம்மளுக்கு இன்கம் காட்டணும். 2600 3000 சூப்பர் அல்டிமேட் 3000 எக்ஸிட் முடிச்சுட்டா ப்ராஃபிட் முடிச்சு 3000 ரூபீஸ் ப்ராஃபிட் முடிச்சு. ஸ்கேல்பிங் லைவ்ல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியல. நான் சொல்லி கொடுத்துருக்கணும். நேற்று வந்து நான் ஒருத்தருடைய கமெண்ட் என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. என்னுடைய ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவ்வளவுதான் சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சு. அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு மார்க்கெட் ஆர்டர்ல பண்ணி கொடுத்தேன். ஒரு சிங்கிள் ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மார்ஜினும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, யூஸ் பண்ணியிருக்க மார்ஜின் பாருங்க 78,000. ஒன்லி 78,000 டோட்டல் கேபிட்டல். நேற்று அடுத்து நான் என்னைக்கு விட்ரா இது பண்ணணும் அன்னைக்கு நான் விட்ரால் பண்ணுறேன். என்னைக்கு நான் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும் அன்னைக்கு நான் விட்ரால் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய கான்செப்ட். இன்னைக்கு என்னுடைய கேபிட்டல் பாத்தீங்கன்னா 81,453 ரூபீஸ் தான். ஓகே, இப்ப பாருங்க அதுக்கான விஷயங்கள் நமக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுது. இதை விட வேற என்ன லைவ் ஸ்கேல்பிங் லைவ் சார்ட் நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். மார்க்கெட் எங்கன்னா போகும் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த இடத்துல என்ன லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் சார். வேற எதுவுமே வேண்டாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடிக்கடி சார்ட்டை பார்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி 161 டச் பண்ண சொல்லியிருந்தேன். 161 பர்ஃபெக்ட் லெவல்ல பின் டிராப்ல அடிச்சுக்கிட்டு இருக்கான். லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும்.
தெரியல மக்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லி கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். குழந்தைங்க மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பரவாயில்ல. ஒரு குருவா நினைச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எதனா தப்பா பேசியிருந்தா மட்டும். ஏன்னா எனக்கு பிரபஞ்ச சக்தி மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. நீங்க எதனா உங்களுக்கு நீங்க செய்யாத தப்புக்காக நான் உங்களை திட்டியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்கும். அதனால நான் சாரி கேட்கிறேன். ஏன்னா செஞ்ச தப்பு உணர்ந்தவங்க தான் மிகப்பெரிய ஒரு குருவா இருக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த இடத்துல ஹையர் லெவல்ல எல்லாமே கால் சைன் கார்டு என்ட்ரி. இந்த ஹை லெவல்ல பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி கன்சல்டேஷன் மார்க்கெட்ல இருக்கும். டோட்டலா பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் கன்சல்டேஷன்ல இருக்கும். இதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ரைட். க்ளோஸ் யுவர் பொசிஷன்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. 3000 ருபீஸ் என்பது பெரிய விஷயம். 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? இது போதும். இந்த கேபிட்டலுக்கு ஒரே ஒரு 70,000 ரூபாய் கேபிட்டலுக்கு 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வித் செகண்ட்ல 3 நிமிஷத்துல நம்ம சம்பாதிச்சு போயிடும். இந்த இடத்துல அதிகமான குவாலிட்டிஸ் போட்டா அந்த அளவுக்கான ப்ராஃபிட் 30,000 40,000 வேணும். ஒரு 5 lakhs யூஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சிம்பிள். ரிஸ்க் டு ரிவார்ட் உங்களுடைய கேபிட்டல் எவ்வளவு டிசைட் பண்றீங்களோ அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். நீங்க மைண்ட் செட்டுக்குள்ள எப்படி இருக்கீங்க சார்? எவ்வளவு லாட் சைஸ் ஆகட்டும், எவ்வளவு ஹை லெவல் பிரீமியம் ஆகட்டும், எக்ஸ்பைரி கேன்சல் பண்ணணும், எப்படினாலும் கேன்சல் பண்ணணும். ஆனா நம்ம ப்ராஃபிட் எடுப்பது நிச்சயம். இது யாராலும் தடுக்கவே முடியாது. மார்க்கெட்டை பத்தி ஏ டு Z தெரிஞ்சவங்க கிடையாது சார். நானும் ஏ டு Z தெரிஞ்சவங்க கிடையாது. எனக்கு பொறுத்தவரை மார்க்கெட் ஒரு நாளும் நீங்க லைவ் மார்க்கெட்ல இந்த இடத்துல மிஸ் பண்ணீங்களா? இந்த இடத்துல டோஜி கட்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி டோஜி கட்டல் ஃபார்மேஷன் டபுள் டோஜி கட்டல் ஹேமர் கட்டல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிரேஷன் பிரகாரம் இந்த இடத்துல பேரிஷ் கட்டல் இவ்வளவு பெரிய கட்டல் பண்ணிருக்கா. அப்போ கண்டினியூஷன் ஆகணும் எல்லாமே புட் சைடுக்கான என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த கடல்ல கீழே வரையும் வரும் அப்படின்னு இருக்கு. நான் இந்த பேஸ் லெவல மல்டிபிள் டைம்ல இந்த சப்போர்ட் பண்ணிருக்கு. அப்ப ரைட்டர்ஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டர்ஸ் ஏரியா இருக்குன்னா ஒரு மோட்ஸ் தான் கொடுப்பா. அவரோட ரைட்டர்ஸ் ஏரியா வரை எஸ்எல் அட்டிங் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் கிராஷ் டவுன் ஆகும். இதுதான் மார்க்கெட்டோட பிஹேவியர். எல்லா விஷயங்களும் பேரிஷ் கேட்டல் பெருசா போனிச்சா நம்ம புட் சைடு டிராவல் பண்ணலாம், புட் சைடுல ஹோல்டு பண்ணலாம். இதெல்லாம் கற்பனையான விஷயங்கள். எல்லாமே லைவ் மார்க்கெட்ல நிறைய விஷயங்களை கத்துக்குங்க. ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு அல்டிமேட்டான உங்களை ஈர்வாக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸ்லோவா ஸ்டடியா பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கும், ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கும். பைசாவோட வேல்யூவை முதல்ல புரிஞ்சுக்கங்க. 500 ரூபாய் இருந்தாலும் அது பணம் மட்டும்தான். பணத்தை பணமா நினைங்க. அது எப்பவுமே காகிதமாவோ இல்ல வேற லட்சுமியில் அப்படியே எப்படி சொல்றோமோ நம்ம பூஜைக்கிறோமோ அந்த மாதிரி பணமாக்கப்படுது. நம்ம லட்சுமியை எதிர்ப்போம். அதை வந்து அம்பாளை எவ்வளவு கழுவ நீங்க கையில உட்கார வைக்கிறீங்களோ அம்பாள் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. டெய்லியுமே உங்களுக்கான இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். அதை முதல் ஞாபகம் வச்சு. ஓகே.